வளமுடன். வாழ்க வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, அரசந்தி ஆசான் வேதாத்தி மகேஸ்வரர்கள் சுக்குமமாக நிறைந்து இந்த நிலையை தருவாராக. இந்த நல்வாழ்த்துறை நல்கிய செல்வாரி பெருமாள் மனவிலக்கு மன்றத்திற்கும் வரவேற்பு நல்கிய வகிரதி அம்மா அவர்களுக்கும் சான்றிதழ் வழிநடத்திய மகிழ்ச்சி அவர்களுக்கும் வாழ்த்துறை கூற இருக்கும் குணா அம்மா அவர்களுக்கும் உலகநல வாழ்த்து பாடல் அம்மா அவர்களுக்கும் இங்கே வருகை புரிந்திருக்கும் அன்பான வணக்கங்களை வாழ்க வளம் இந்த சிந்தனையை விரும்புகிறேன். சிக்கனம், சிந்தனை, சீர்திருத்தம். சிக்கனம் அப்படிங்கிறது எதுலெல்லாம் சிக்கணும், எப்ப சிக்கணும், இது பணம் மட்டும்தான் சிக்கணுமா, இல்ல நேரத்திலையா, பொருள்லையா, பேச்சுலையா, உணவுலையா, எந்தெந்த வகையில சிக்கனம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆராய்ச்சிக்கலாம். அதுதான் நம்ம சிந்திக்க போறோம். அதுதான் சிந்தனை அப்படின்ற வகையிலையும் வரும். எது சரி, எது தப்பு, எங்க எப்படி பேசணும், எந்த அளவோட இருக்கணும் அப்படிங்கிறது, எது சரி எது தப்பு அப்படிங்கிறதுல திருத்தம் நம்ம மாற்றி அமைச்சு, அதான் மாற்றம் ஒன்றே மாறாதது. மகரிஷி சொல்லுவாங்க இல்லையா, எப்பொருளை எப்பொருளை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நீந்தால் அப்பொருளின் தன்மையால் இணைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடனேயும் மாற்றம் காணும். இப்போ இதுதான் இயல்பூக்க நியதியாகும். இந்த நம்ம எதை ஒண்ணு நினைக்கிறோம் அதுவா மாறும். இதுதான் இந்த சிந்தனைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குதுன்னு குருவை நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா, குருவுடைய எண்ணங்கள், அவங்களுடைய எண்ண அலைகளை நாம ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்ப நம்ம எதை நினைக்கிறோம், இப்ப நம்ம மொபைல்ல ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கோம், சோசியல் மீடியாவை பார்க்கிறோம், ரீல்ஸ் பார்க்கிறோம், நோட்டிபிகேஷன் வந்துகிட்டு இருக்கு, இப்படி பார்த்துட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய நேரம் எப்படிலாம் போகுது, எது வேணும் எது வேண்டாம் அப்படிங்கிற அந்த சிந்தனைக்கு நம்ம விழிப்புணர்வு நமக்கு ரொம்ப தேவை. ஸோ அதை பத்தி நம்ம சிந்திக்க போறோம். அடுத்தது சீர்திருத்தம். சிக்கனம்க்கு ஆங்கிலத்துல கிரிப்ட், எக்கானமி சொல்லலாம், சிந்தனை தாட்ன்னு சொல்லலாம், சீர்திருத்தம், ரீஃபார்ம், கரெக்ஷன், ரீஃபார்மேஷன் சொல்லலாம். இப்போ பழைய விஷயத்த ஒட்ட வைக்கிறது ஒட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ தையல்ல ஏதோ ஒட்டு போடுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம தவறை மறைக்கிறது சமாதானம், தவறை திருத்துவதுதான் சீர்திருத்தம். அப்போ நம்ம எல்லாம் என்ன பண்றோம்னா, தப்பு செஞ்சுட்டு, ஏதாவது நோய் வரவழைச்சிட்டு மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்குமே ஏதாவது பிரச்சனை இல்லாம இருக்கிறோமா அப்படின்னா, எல்லாருக்குமே மனிதராய் பிறந்தாலே எல்லாருக்குமே உடலும் உயிரும் ஒட்டி இருக்கும் போது அது கண்டிப்பாக சிக்கல் தான் அப்படின்னு மகிழ்ச்சியே சொல்லுவாங்க. அப்போ இந்த பிறவி பயன் தீர்க்கணும் அப்படின்னா நம்ம நம்மளை நாம சரி பண்ணிக்கணும், திருத்திக்கணும் அப்படிங்கிற அறிவுதான் நமக்கு தேவை. ஸோ நம்ம நம்மளுடைய தவறை ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம ஹேண்டில் பண்ணணும். நம்ம விழிப்புணர்வுக்கு வந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் அதே தப்பு செய்யக்கூடாது. இப்ப லேட் நைட்ல சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம லேட் நைட்ல சில பேர் சாப்பிடுறாங்க. அப்போ உடம்புக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் ப்ராப்ளம் ஆகுது. இந்த சீர்திருத்தம் அப்படிங்கிறது எப்ப வரும், நமக்கு விழிப்புணர்வு வரும்போது மட்டும்தான் வரும். அதனாலதான் மன அலைச்சல் விரைவு உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலேயே இருந்துகிட்டே இருந்ததுன்னா நம்ம தப்புக்கு மேல தப்பு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுல ஒரு மன்னிப்பு கேட்கறதுக்கும் அந்த ஈகோ தடுக்கும். நம்ம செயல்கள்லையும் ஒரு முறையா அளவா வராது. அப்போ நம்ம விழிப்புணர்வு வந்ததுக்கு அப்புறம், அதாவது உணர்வு நிலையில ஆல்பா நிலையில வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால அந்த சீர்திருத்தம், அந்த தற்சோதனை, தவத்துல நமக்கு மன அலைச்சல் விரைவு குறையும். ஆனா தற்சோதனை பண்ணா மட்டும்தான் சீர்திருத்தம் ஏற்படும். அதனாலதான் மகரிஷி தவத்துக்கு கூடவே தற்சோதனை பயிற்சியும் நமக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம இப்ப நம்ம ஒவ்வொருத்தருமே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, பணம் மட்டுமில்ல, பொருள், ஆற்றல் எல்லாமே நம்ம வீணாக்காம பாதுகாக்கணும், சேமிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன தேவைக்காக மட்டும்தான் நம்ம எதையுமே பயன்படுத்துறதுக்கு பழகிக்கணும். பட் என்ன நம்மளுடைய நியாயமான தேவை,
நமக்கு வந்து என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிற அறிவு நம்ம எல்லாருக்குமே இருக்கு. ஆனா எது தேவை, எது தேவையில்ல. நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறோம், டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போறோம்னா, அத பார்த்து நம்ம பார்த்து எல்லா பொருளையும் வாங்கி போட்டுக்கிட்டே இருக்கோம். பணம் இருக்குது அப்படின்னா, இப்ப ரொம்ப நமக்கு பட்ஜெட் போட்டு வாழ்ற குடும்பம்னா, நமக்கு என்ன தேவைன்னு லிஸ்ட் போட்டு இத மட்டும் வாங்கிட்டு, அத மட்டும் வாங்கிட்டு வந்துரும். இப்ப டிவில எத்தனை சேனல் இருக்கு, அத்தனை சேனலையும் நம்ம ரிமோட்ல வந்து மாத்திக்கிட்டே இருப்போம். ஒரு ஒரு சேனல் கூட உருப்படியா பார்க்க மாட்டோம். நமக்கு என்ன தேவையோ அத மட்டும் பார்த்துட்டு அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு உண்டான அறிவு நம்மகிட்ட இருக்கு. அப்படி நாம பழகிக்கிறதுக்கு விழிப்புணர்வு நமக்கு ரொம்ப தேவை. இதுதான் கண்ணாடி இருக்கக்கூடிய அழுக்கு நம்ம கண்ணாடி பார்க்கிறோம். ஆனா கண்ணாடியில தான் அழுக்கு இருக்கு. அது அந்த கண்ணாடியில இருக்கிற அழுக்கு எப்படி நம் முகத்திற்கு சொந்தம் இல்லையோ, அதே மாதிரி நம்மை பற்றிய மத்தவங்களுடைய எண்ணமும், சிந்தனையும், கணிப்பும் நமக்கு சொந்தம் கிடையாது. நம்ம ஆனா என்ன பண்றோம்? மத்தவங்க என்ன பேசுவாங்க? மத்தவங்களுக்காக நம்ம வாழல. நமக்காகத்தான் நம்ம வாழ்றோம். நம்ம இந்த இந்த உடம்பா, மனசு, உயிரை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படிங்கிற அறிவு நமக்கு இருக்கு. எப்ப வருது? அது மனவளக்கலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வருது. அப்போ நம்மளுடைய சிந்தனையும், கணிப்பும் நம்ம வந்து அதாவது மகரிஷி சொல்லுவாங்க, தான் இயற்கை சமுதாயம். இதை சார்ந்ததுதான் நம்மளுடைய வாழ்க்கை அமைப்பே அமைஞ்சிருக்கு. அப்ப இயற்கையை உணரணும், தன்னை உணரணும், இந்த சமுதாயத்துக்கு நம்மளால என்ன உதவி செய்ய முடியும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு, மத்தவங்க என்ன ஜட்ஜ்மெண்ட் என்ன இது பண்ணாலும், அவங்க என்னவோ அத நினைச்சுட்டு போறாங்கன்னு விட்டுட்டு, நம்ம எப்படி இருக்கிறோன்றத நாம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணா போதும். நாம உள்ளுக்கையும் சரி, நம்ம மனதளவுல, நம்ம உயிரளவுல நாம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உண்மையாக, நேர்மையாக இருக்கு, ஒழுக்கம் சார்ந்து இருக்கு அப்படின்னா, நம்ம மத்தவங்க என்ன சொன்னாலும், எத பத்தி பேசினாலும் நம்ம அத கவலைப்படவே வேண்டாம். நம்மளுடைய நேரம் வந்து இதுலதான் நிறைய செலவாகுது. எதையாவது ஒண்ணு பாஸ்ட் பத்தி நினைக்கிறது, இல்லைன்னா ஃபியூச்சரை பத்தி கவலைப்படுறது. இப்படி பிரசன்ட்ல வாழறதுக்கு நாம வந்து ஆஹ் மறந்துடுறோம். இப்ப நம்மளுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, நம்மளுடைய சரி எது, தவறு எது, இதை நாம வந்து கத்துக்கிட்டோம் அப்படின்னா, அப்போ இதுக்குதான் நமக்கு சிந்தனை அப்படிங்கிறது அவசியம். அப்ப கடமையை செய், பலனை எதிர்பாராதே அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம செஞ்சுட்டு செஞ்சுட்டு மத்தவங்க கிட்ட இருந்து அவங்க அது நான் இது செஞ்சேன்ல, எனக்கு அது செய்யணும்ல அவங்க அப்படின்னு இப்படித்தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்து நம்ம செய்யறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இதுதான் ஏன் நியதி, இதுதான் அப்படிங்கிறது நமக்கு ஏற்புத்திறன் இல்லை. ஏற்புத்தன்மை நமக்கு இல்லை. செய்து கொண்டேதான் இருக்கணும். கடமையை செய்யணும், பலனை எதிர்பார்க்கவே வேண்டாம். பலனை கொடுப்பது இறைநீதி. நம்ம செய்யக்கூடியது ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு எனக்கு சத்து வரணும் அப்படின்னா வராது. நம்மெல்லாம் நம்மளை கவனிச்சுக்காம நம்மளுடைய உடல்ல நோயை பெருக்கிக்கிட்டு மனசுலயும் கலங்கங்களை வளர்த்துக்கிட்டு நம்ம நிறைய இப்ப மனவளக்கலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சீர்திருத்தம் அப்படிங்கிறது நம்ம கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு. அப்போ எதுக்குமே ஆசைப்படக்கூடாது. நியாயமான ஆசைகள் அப்படிங்கிறது நம்மளுடைய தேவைகள் நிறைவேறினா மட்டுமே போதும். ஆசை இப்போ ஒரு டைகர் ஒரு புலி முன்னாடி அது நல்லா சாப்பிட்டுச்சு, மானது ஏதோ ஒண்ணு சாப்பிட்டுச்சு, அது வயிறு ரொம்பிடுச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு மான் வந்தா கூட சட்டை பண்ணாதான். ஆனா மனுஷன் மட்டும் ஆறறிவு கொண்ட மனிதன் மட்டும் எவ்வளவு தேவையோ அது கண்ணு வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும், மயங்கிக்கிட்டே இருக்கும். காதுல கேட்டுக்கிட்டே இருக்கும், மயங்கிக்கிட்டே இருக்கும். நாக்கு சுவைச்சுக்கிட்டே இருக்கும், இல்ல பேசிக்கிட்டே இருக்கும். அதுக்கு நாக்கும் அந்த புலன் கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து நமக்கு எப்ப வருதுன்னா மனவளக்கலை செஞ்சதுக்கு அப்புறம் தான் இது நம்ம தப்பு, நம்ம இத்தனை நாள் இவ்வளோ பொருள் வாங்கணும், நம்ம இப்ப நமக்கு தேவைக்கு மட்டும் இருந்தா போதும் அப்படின்றத குறைக்கிறோம். பேச்ச குறைக்கணும், மௌனமா இருக்கணும், அளவோட சாப்பிடணும், அளவுக்கு மீறி சாப்பிடக்கூடாது, நேரம் தப்பி சாப்பிடக்கூடாது, நம்ம பசி வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். இப்படி எல்லாம் நம்மளுடைய சிந்தனை உயர்கிறது. எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தில் முடியும். மகரிஷி சொல்லிட்டாங்க. எதிர்பார்க்க பார்க்க நமக்கு வந்து இப்ப மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது நமக்கு தேவைய நம்ம பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காக நம்ம கேட்கறது. அது கேட்கறதுங்கிறது இல்லை, நம்மளுடைய அகம் கேட்பது இறைக்கு தெரியும். அப்போ நமக்கு உண்மையாக நாம இருக்கும் பட்சத்துல நமக்கு என்ன தேவையோ அது இறையே வந்து நமக்கு முன் வந்து கொடுக்கும்.
அது நிறைய நம்ம மனவள கலைஞர்கள் தவம் செய்யறவங்க, பயிற்சி செய்யறவங்க கண்டிப்பாக அதை உள்ளுணர்ந்து பார்க்க முடியும். இப்போ அடித்தளம், சீர்திருத்தம் அப்படிங்கிற நம்மளுடைய ரூட் வந்து நம்ம சரி பண்றதுக்கு தான் மனவளக்கலை பயிற்சி எல்லாமே. ஸோ நம்ம நாடி பிடிச்சி பார்ப்பாங்க. இல்ல வாதம், பித்தம், பிளேத்தினம் எதுல உங்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு நாடி பிடிச்சி பார்ப்பாங்க. இதுக்கு அதுதான் ரூட், இதுதான் வேர். நாடிங்கிறது தான் நம்ம உடம்புக்குள்ள ஓடுற வேர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போ நம்மளுடைய மூலாதாரம் தான் மூலத்துக்கு ஆதாரம். நம்மளுடைய உயிர் அப்படிங்கிறது அங்கதான் இப்ப உயிர் மையம் அப்படிங்கிறது மூலாதாரம் தான். இப்ப நம்மளுடைய அத்தனை ஆதாரங்களுமே நமக்கு ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. அப்ப அந்த அந்தந்த ஆர்கான்ஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்மளுடைய நாளமிலா சுரப்பிகள், நம்மளுடைய உயிர் அணுக்கள், அணு அடுக்குகள் சீரமைப்பு இது எல்லாமே சீராக அமையும். நம்ம ரூட்டை சரி பண்றதுக்கு தான் இந்த சிக்கனம், சிந்தனை, சீர்திருத்தம் எல்லாமே. இப்ப சிக்கனம் எப்பவுமே நமக்கு தேவைதான். இதே அளவு முறையில் கூட நம்ம மகரிஷி சொல்லுவாங்க. எப்படி நம்மளுடைய வாழ்வின் தரம் உயர்றதுக்கு நம்ம சிக்கனமா இருக்கணும். எப்ப சிக்கனமா இருக்கணும்? நமக்கு தேவையில்லாதது இப்ப மொபைல்ல 2 மணி நேரம், அதாவது ஒரு நாளைக்கு 2 நேரத்துக்கு மேல மொபைல் பார்க்காம விட்டுறணும். ஆனா நம்மளால இருக்க முடியல, இருக்க முடியல. மொபைல்ல தான் இப்ப குடும்பமே நடக்குது இல்லையா? கிரெடிட் கார்டு பில் எதுனாலுமே நம்ம மொபைல் இது எல்லாத்துக்குமே ஜிபே வந்தாச்சு. எல்லாத்தையும் ஜிபே பண்றதுக்கும் மொபைல் தான் யூசேஜ் பண்ணிட்டு. ஸோ பண்ணின உடனே நம்ம கீழே வச்சிடறோம்னா வைக்கிறது கிடையாது. நம்ம நம்மளுடைய ஆளுமையை முழுமையா வந்து ஆக்கிரமிக்கிறது எதுனா இந்த மொபைல் தான். அப்போ நம்ம தேவைக்கு பயன்படுத்திட்டு உடனே கீழே இறக்கி வச்சுட்டோம் அப்படின்னா சுமை இறங்கிடுச்சு. ஆனா இறக்கி வைக்காம சுமந்துகிட்டே இருக்கும் போதுதான் நமக்கு பிரச்சனை கூடுது. இதுல உடனே நோட்டிபிகேஷன் வரும்போதெல்லாம் நமக்கு மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகும். நோட்டிபிகேஷன் ஆஃப் பண்ணிடணும். மேனேஜ் நோட்டிபிகேஷன் ஒண்ணு இருக்கும். அது ஆஃப் பண்ணியாச்சுன்னா எல்லாத்துல இருந்தும் வர நோட்டிபிகேஷன் கொஞ்சம் ஸ்டாப் ஆயிடும். இதெல்லாம் இது வந்து மொபைல்ல நம்ம நிர்வகிக்கிறது. நம்ம மனசை நிர்வகிக்கிறதுக்கு நாம தான் பழகிக்கணும். அது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது மனவள பயிற்சி. இப்போ தவம் செய்தோம் அப்படின்னா நமக்கு விழிப்புணர்வு வருது. எனக்கு உடம்புக்கு ஏன் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு, உடம்புக்கு ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு, மனசுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், சிந்திக்கிறோம். சிந்திக்கும் போது எனக்கு இந்த பிரச்சனை உடம்புக்கு வருதுன்னா நான் என்ன சாப்பிட்டேன், என்ன ஏன் எனக்கு திரும்ப திரும்ப வருது அப்படின்னா நம்மளுடைய ஜீவகாந்தம், நம்மளுடைய உயிர் சக்தி வந்து நமக்கு போதுமானதாக இல்லை. இதுக்கு வந்து மகரிஷி வந்து ஒரு அழகா நிறைய பாடல்கள் கொடுத்திருக்காங்க, நிறைய விளக்கங்களும் கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு தண்ணி தொட்டி கீழே இதேதான் மொபைல் இது மாதிரிதான் 100% நம்ம சார்ஜ் போட்டுட்டு எப்படிலாம் நம்ம சேவ் பண்றோம். இது கூட விட்டுடலாம். நம்ம ஒரு தண்ணி வந்து ஆவியா தண்ணி ஆன் பண்றோம், கேஸ் ஸ்டவ்ல வச்சு ஆன் பண்ணா நல்லா கொதிக்குது. கொதிக்கிற தண்ணி வந்து ஆவியா போய்கிட்டே இருக்கு. இப்ப மூடி போட்டு வச்சா அந்த ஆவியில இருக்கக்கூடியதும் அந்த தண்ணிக்குள்ளதான் வரும். அப்போ இந்த 100%ல நமக்கு எப்படியும் கொஞ்சம் செலவாகத்தான் செய்யும். ஆனா நமக்கு மிச்சம் நிறைய ஆகும். இப்போ இந்த இதேதான் சொல்லியிருக்காங்க. ஒரு தண்ணி தொட்டியின் கீழே அனல் போட்டு காய்ச்சுறோம், கொதிக்குது தண்ணி, அலையலையாக நீராவி வெளியே சேர்த்து அது ஓடிக்கிட்டே இருக்கும்னா 4-5 மணி நேரம் வந்து போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? தண்ணி தொட்டியில் முக்கால்வாசி நீர் மறைஞ்சிடும். ஆனா அதே நேரத்துல வெளியே போகும் நீராவியை மேலே ஒரு மூடி போட்டு அதை இன்னொரு இடத்தில் கொண்டு சென்று குளிர செய்து நீராவி மாற்றி மீண்டும் ஒரு குழாய் மூலமாக அந்த தண்ணி தொட்டிக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா 4 மணி நேரம் அல்லது 5 மணி நேரம் கொதித்து கொண்டிருந்த போதும் கூட முன்னே செலவாகி கொண்டிருந்த அளவுக்கு இப்போ தண்ணி செலவாகும். 10க்கு ஒரு பங்கு செலவாகலாம், இல்லைன்னா 8ல ஒரு பங்கு செலவாகலாம். மிச்சம் எல்லாம் சேமிக்கப்படும். அதே போன்று ஐம்புலன்கள் வாயிலாகவும் சிந்தனையின் வாயிலாகவும் இந்த இடத்துல நம்ம எண்ணங்கள் வாயிலாகவும் நம்ம எண்ணத்துக்கும் சிந்தனைக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. சிந்தனை அப்படிங்கிறது நம்ம திருத்தத்துக்கு மேற்கொள்வது யோசனை. நம்மளுடைய உயிர்ல இருந்து நம்ம என்னெல்லாம் பதிஞ்சோமோ அதெல்லாம் வந்துகிட்டு இருக்கிறதா எண்ணம். அப்போ சிந்தனையின் வாயிலாகவும் ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய நமது ஆற்றல் அந்த மனதை உள்ளே உயிரில் செலுத்தும் போது மீண்டும் சேமிக்கப்படுது. அப்படி சேமிக்கப்படும் போதுதான் உடல் நலம் நன்றாக இருக்கும். எத்தனை விதமான மன சம்பந்தமான
வியாதிகள் இருக்கோ எல்லாமே தானாகவே போயிடும். வியாதி வந்தால் ஏன் நீடிக்குது அப்படின்னா, எந்த நோயும் இந்த வியாதியை போக்குவதற்கு போதிய ஆற்றல் இல்லை. அந்த அந்த நோயை போக்குவதற்கு நமக்கு போதுமான ஆற்றல் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் மகரிஷியோடைய சொன்ன விஷயம் தான் அருளறிவு நூல். இப்ப நோய் அப்படின்னா என்ன? அணு அடுக்கோடைய சீர்குலைவு, டிஸ்டர்பன்ஸ் இன் த மெட்டபாலிக். அந்த நோயை தீர்ப்பது யார் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய உயிர் சக்தி தான் அப்படின்னு சொல்றாங்க. இது நோய்க்கு மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துக்குமே நமக்கு பொருந்தும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனாலதான் நான் இதை ஷேர் பண்ணணும்னு நான் விரும்புறேன். நோயுடைய வலுவுக்கும் உயிர் சக்தியின் ஆற்றலுக்கும் போதிய சமநிலை, பேலன்ஸ் வரலன்னா அப்போதுதான் உயிராற்றல் உடலை சரிப்படுத்த முடிவதில்லை. அப்போதுதான் மருந்து கொடுக்கிறோம். ஏன்னா அந்த சப்ளிமெண்ட் நமக்கு தெரியாது. ஒருத்தர் விட்டமின் D3 வந்து டெபிஷியன்சி இருக்கு, இன்னைக்கு வந்து புரோட்டீன் டெபிஷியன்சி இருக்கு, கால்சியம் டெபிஷியன்சி இருக்கு, அயன் டெபிஷியன்சி இருக்கு அப்படின்னா அப்ப அது சமன்படுத்துறதுக்கு போதுமான அளவுக்கு பேலன்ஸிங்கா உள்ளுக்கு இல்லை. அப்போ இது அப்போ உடனே வந்து நமக்கு அதுக்கு சப்ளிமெண்ட் எடுத்துக்கும் இல்லையா? அப்போ மருந்து நம்ம கொடுக்குறோம், உடற்பயிற்சி கொடுக்குறோம், செய்யறோம். இது எல்லாமே தேவையா இருக்கு. உயிர் சக்திக்கு போதிய ஆற்றல் இருக்குன்னா மருந்து வேண்டியதே இல்லை, வேறு ஒன்றுமே தேவை. இது எல்லாம் நமக்கு ஆற்றல் விரையும். அதாவது இந்த இடத்துல நம்ம உயிர் சக்தி சிக்கனம் தேவை. சிக்கனம் வந்து எப்போ தேவை? நமக்கு தேவையில்லாத விஷயங்கள்ல நம்ம இன்னைக்கு எது தேவை இருக்குன்றத நம்ம யாருமே போக்கஸ் பண்றது இல்லை. தேவையில்லாத விஷயங்கள்ல தான் நம்ம கவனம் அதிகமாக செலுத்தணும். இப்ப தேவையில்லாத பொருளை நீக்கிட்டா, தேவையில்லாத துணிமணிகளை நீக்கிட்டா, தேவையில்லாத குப்பை அடைச்சலை நீக்கிட்டா நமக்கு வீட்லயும் சரி, மனசுக்குள்ளயும் சரி, உடல்லயும் சரி, உடம்புல தேக்கம் கழிவு அதிகமா இருக்கிறதுனாலதான் நமக்கு நோய் வருது. அப்ப இதெல்லாம் நீக்கிறதுக்கு தான் இப்ப நமக்கு மைண்ட் ட்ரெயின் பண்ணுது. தேவையில்லாதத முதல்ல நீக்கிட்டோம். நம்ம அடுப்பங்கரையில வந்து சமையல் அறையில என்னென்ன தேவையில்லை ஒன்னே நம்ம கிளீன் பண்ற மாதிரி, பாத்திரத்தை கிளீன் பண்ணி வைக்கிற மாதிரி, வீட்டை பெருக்கி கூட்டி தொடச்சி வைக்கிற மாதிரி நம்ம மனசையும் அப்பப்பவே இங்க என்ன வருது, உள்ளுக்கு என்ன வருது, இது தேவையில்லை, இது இது அன்வான்ட் அப்படின்ட்டு நம்ம டெலீட் பண்றதுக்கும் ரிமூவ் பண்றதுக்கும் பழகிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நாம கொஞ்சம் சைலன்ஸ் நமக்கு தேவை. தவம் தற்சோதனை தேவை. இந்த பயிற்சியில எல்லாம் வந்து என்ன எதுக்காக மௌனம் சைலன்ஸ் அடிக்கடி இப்ப போடுறாங்க? இப்ப தேவையா நம்மளோட உயிர் சக்திக்கு போதிய ஆற்றல் நமக்கு தேவையா இருக்கு. அது இருந்ததுன்னா மருந்து தேவையில்லை, வேற ஒண்ணுமே இல்லை. இது தானாகவே நமக்கு சைலன்ஸ் இருக்கும் போதும், நம்மளோட எண்ணங்கள் ஒழுங்குபடுத்தும் போதும் நமக்கு எல்லாமே உயிர் சக்தி முறையாக சேமிக்க அதன் குறைந்தபட்ச அளவுக்கு மினிமம் கிரிட்டிக்கல் லெவல் உள்ளதை கொஞ்சம் கூடுதலாக வைத்துக் கொண்டோமே. ஆனால் அதுக்குதான் இந்த கண்ணாடி பயிற்சி, யோக பயிற்சி எல்லாமே எக்ஸ்ட்ராவா நம்ம சேர்த்துக்கிறதுக்கு நமக்கு பிராக்டிஸ் கொடுக்குறாங்க. இப்போ அதையும் நம்ம கொஞ்சம் சேமிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உயிர் சக்தி எப்ப நமக்கு பிரச்சனை வருதோ அதை சமன்படுத்திக்கிறதுக்கு உள்ள இருக்கக்கூடிய தேவையான விட்டமின்ஸை பேலன்ஸ் பண்ணக்கூடியதுக்கு அதுவே உற்பத்தி பண்ணி நமக்கு சமன்படுத்து. அப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி நோய் வருது, மனசு துன்பப்படுது அப்படின்னா ஏன்? உயிர் சக்தி குறைவுபடுறதுனாலதான். அப்போ யாருக்கு குறைவுபடுதோ அப்ப அவங்களுக்கு மனசுக்கும் துன்பப்படுது, வியாதியும். இப்ப மன உறுதி, மன தெளிவு இதையெல்லாம் வேண்டுமானால் உயிர் சக்திக்கு போதிய ஆற்றல் வேண்டும். ஒருத்தருக்கு வந்து பலவிதமான மன இறுக்கம் இருக்கு, போய் படுத்துக்கிறாங்க, தூங்குறாங்க, காலையில எழுந்தவுடன் ஒரு பெரிய மாற்றம். முதல் நாள் மாலை இருந்த அளவுக்கு மன இறுக்கமோ கவலையோ இல்லை. இப்ப மறுபடியும் வந்து நேரம் போக போக இந்த மாதிரி வருதுன்னா அப்ப உயிர் சக்தி நமக்கு ஆற்றல் விரயமாகுது. இப்ப சேமிக்கப்படணும் அப்படிங்கிறது. அப்போ தூக்கம், உடல் நலம் தேவைக்கு நம்மளோட உடற்பயிற்சி எதுவுமே தெரியாது. நம்மளுடைய எளிமையான வாழ்க்கை முறை, கடன் வாங்காமல் வரவுக்கும் செலவுக்கும் நம்ம வந்து செலவை வந்து கட்டுக்குள் வைக்கிறது, முதல் செலவு அப்படிங்கறத நம்ம சேமிப்பா வச்சுக்கிறது, வருமானம் அதிகமாகும் போது சேமிப்பின் அளவை கூட்டுக்கிறது, மற்றவங்களுக்கு உதவி செய்யறது, இதெல்லாம் வந்து நம்ம வந்து அதிகப்படுத்து. எந்த நேரத்திலும் வந்து பயமின்றி தைரியமா இருக்கணும், பிறருக்கு ஊக்கம் அளிக்க
நம்மதான் ஊக்கப்படுத்திக்கிறோம். பிறருக்கு உதாரணமாக ஒளிரணும். தேவைக்கு செலவும் தேவையில்லாத சிக்கனம் கஞ்சத்தனம் கிடையாது. கஞ்சத்தனம் அப்படிங்கிறது தான் தேவைக்கு மட்டும் தன்னோட தேவைக்கு கூட நிறைவேற்றிக் கொள்ளாம இருக்கிறது தான் சிக்கனம். இப்ப சிறு துளி பெரு வெள்ளம் அப்படின்னா அதுதான் நம்மளுடைய உயிர் சக்தியாக இருந்தாலும் பணமா இருந்தாலும் பொருளாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதுல சிக்கனம் தேவை அப்படிங்கிறது. இப்ப சேமிக்கும் பழக்கம் நாம ஏற்படுத்திக்கணும். எதுல பணத்துல மட்டும் இல்ல உயிர் சக்தியிலும் சரி நம்மளுடைய ஆற்றல் நம்மளுடைய பொருள் பொருள் வந்து சேர்த்து வைக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது. நம்ம எதெல்லாம் நம்ம சேர்க்கணும்னு நினைக்கிறோமோ அவ்வளவும் நமக்கு வந்து உயிர் சக்தி பிரபஞ்ச சக்தி வர்றதுக்கு தடைப்படும். அப்போ மகரிஷி ஒரு பாடல்ல கொடுத்திருப்பாங்க. சிந்தனையும் சிக்கனமும் சீர்திருத்தம் பற்றி சிதறாமல் வாயின் வளம் சேர்த்து காப்பதோடு எந்த ஒரு வழியேனும் ஏழைகளுக்கு உதவும் ஏற்றமுள்ள செயல் செய்து இறை உயிர் அறிவு இதை 3 தத்துவமும் என்றவரை சேர்ந்து இன்முகமும் கருணைக்கு இருப்பிடமாய் மனதை சந்ததமும் சலனமின்றி சாந்த நிலை நாட்டி சன்மார்க்க அறிவாக்கம். இவ்வளவு நேரம் சிக்கனத்தை பத்தியும் தவம் செய்யறவங்க யோசிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்போ நம்ம மத்தவங்க நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நல்லா இருக்கணும் ஃபர்ஸ்ட் இல்லையா? நம்ம நல்லா இருந்தா மட்டும்தான் மத்தவங்க நல்லபடியா பார்த்துக்கிறதுக்கு நமக்கு ஆற்றல் ரொம்ப முக்கியம். அப்போ இதுக்கு மகிழ்ச்சி இந்த சிந்தனைக்கு நம்ம நிறைய கொடுத்திருக்காங்க. வீடு சீர்திருத்தம், போக்குவரத்து சீர்திருத்தம், தொழிற்சாலை சீர்திருத்தம், பொருளாதார சீர்திருத்தம், தொழிற்சாலைகளுக்கு இருக்கிறது, நில சீர்திருத்தம் அப்படின்னு நிறைய கொடுத்திருக்காங்க. சும்மா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இதெல்லாம் பேசுறதுக்குலாம் பேசிக்கிட்டே போகலாம். பட் இவ்வளவு விஷயம் நமக்கு கொடுத்திருக்காங்க. நம்ம எல்லா செல்வங்களையும் பொதுமுடையாக்க வேண்டும் அப்படின்னு பொது உடைமையாக்க வேண்டும் அப்படின்னு மகிழ்ச்சி உலக சமாதானத்திலையும் கொடுத்திருக்காங்க. இது நடைமுறைப்படுத்துறதுக்கு தொழிற்சாலை, நிலம், வீடு, போக்குவரத்து இதெல்லாம் சீர்திருத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒவ்வொரு நில சீர்திருத்தம் அப்படின்னா ஒரு கிராமத்துக்கு பலருக்கும் சொந்தமான நிலம் துண்டு துண்டாக இருக்கும். நில விற்பனையை முதலில் தடை செய்ததும் இருக்கும் நிலங்கள் யாவற்றையுமே தற்கால மதிப்பின்படி கணக்கிட்டுக் கொண்டு ஒவ்வொரு ஊரிலும் ஒரு கிராம விவசாய சட்டம் அமைத்து அந்த தொகையை நில உரிமையாளர் பெயரில் வரவு வைத்துக் கொள்ள வேண்டும். கிராமத்தில் உள்ள விவசாயிகள் எல்லா நிலங்களையும் கூட்டு பண்ணை முறையில் பயிர் செய்யப்படும். இது எல்லாத்துக்குமே வந்து நாம உண்மையாக இருக்கணும். சரி, நம்ம ஒருத்தரை நம்பி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அப்புறம் அவங்க வந்து ஏற்க விட்டுறக்கூடாது இல்லையா? இதெல்லாம் நாம ஒரு தலைமை பண்பு அப்படிங்கிறது யாருக்கு முழுமையாக உண்மையாவே எல்லாருக்கும் நல்லது செய்யறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த தலைமை பண்பு இருக்கும். அதையும் நாம ரொம்ப ஜாகிரதையாக தேர்ந்தெடுத்து அந்த நிர்வாகத்தில் நம்ம வைக்கும் போது மட்டும்தான் அது சிறப்பாக அந்த கிராமத்தையும் சரி ஒரு நாட்டையும் சரி நிர்வகிக்கிறதுக்கு உண்டான திறமையும் அவங்களுக்கு இருக்கும். இப்போ அந்த நல்ல அறிவு இருக்கக்கூடியவங்களை நாம தேர்ந்தெடுத்து வைக்கணும். நம்ம ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும், விழிப்புணர்வோட இருக்கும், நல்லதை மட்டும் ஈர்க்கறதுக்கு பழகிக்கணும். ஒரு உணவு சாப்பிடுறோம்னா இதுல வந்து ரசாயனம் தெளிச்சிருப்பாங்க, இதுல அப்படி இப்படின்னு நம்ம வீணான கற்பனை பண்ணிக்கிறோம் இல்லையா? இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் தாட்ஸை விட்டுட்டு எனக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு இது எனக்கு ஒட்டுமொத்தமா இருக்கு, இது எனக்கு ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு நினைச்சு நம்ம காயக்கல்பம் பண்ணி சாப்பிடும் போது நம்மளுடைய உடம்பும் சரி மனசும் சரி நம்ம நினைக்கிறது தானே நாம மாறுறோம். இதுதான் ரசாயனமா மாறுது அப்படிங்கறது நாம கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு ஒவ்வொரு விஷயமுமே ஒவ்வொரு எண்ணமுமே நமக்கு ரசாயனமா மாறுது. அப்போ உணவின் அளவு முறை அளவுமுறை அப்படிங்கிறது இந்த இடத்துல சிக்கனம் தான். அப்போ உயிர் சக்தியை நம்ம விரயம் பண்ணாம நாம ஜாக்கிரதையா நம்மள நாம ஆரோக்கியமா வச்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம மற்றவங்களுக்கு சேவை செய்யறதுக்கும் தொண்டு செய்யறதுக்கும் நம்ம தகுதியுடையவங்களா இருக்க முடியும். இந்த மாதிரி எல்லா சீர்திருத்தத்தையும் நாம மேற்கொள்றதுக்கு அறிஞர் மக்களுடைய அறிவுரைகள் தேவை. நம்ம மகரிஷி வந்து இந்த குருவின் தொடர்பு இதோட நான் நிறைய பண்ணிருக்கேன்.
உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன் உயர்ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி மெய்யுணர்வு என்ற பெரும் பதம் அடைந்தேன் மேல்நிலையின் மனம் நிலைத்து நிற்க நிற்க ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன் ஆசையென்ற வேகம் ஆராய்ச்சி ஆச்சு செய் தொழில்களின் கடமை உணர்வு பெற்றேன் சிந்தனையில் ஆழ்ந்து பல பல விளக்கம் கண்டேன் அப்படி இதுதான் குருவின் தொடக்கம். அப்போ நம்ம மனசு ஐயுணர்வு ஒன்றாகி அறிவறிந்தேன். அப்போ நம்ம ஆகினையில ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவறியும் போது ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சி ஆயிடுச்சு. இதுதான் சிந்தனை. செய் தொழில்களின் கடமை உணர்வு பெற்று சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன். இப்ப அந்த விளக்கம் அப்படிங்கிறதுதான் கீர்த்தி. அப்போ நம்ம வந்து எவ்வளோ எங்க வீட்டுல நாங்க டாக் வளர்க்குறோம். அது வந்து எலிய பிடிச்சது. 2 எலி இருந்தது. எலிய பிடிச்சிருச்சு, தவிடுச்சு. ஆனா அது சாப்பிடல. இதுதான் அது வந்து தனக்கு அதனுடைய இன்ஸ்டிங் இருக்கு இல்லையா, அதனுடைய உள்ளுணர்வு. இது எனக்கு அதை பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய கிரேவிங்கா இருக்கு. ஆனா அதை சாப்பிடணுங்கிற கிரேவிங் கிடையாது. அதே மாதிரிதான் நமக்கு இது வேணும்ன்றது ஒரு ஆசை நமக்கு இருக்குமே தவிர, ஆனா அது என்ஜாய் பண்ணணும், இது நமக்கு உடம்புக்கோ இல்ல மனசுக்கோ நம்மளுடைய ஒழுக்கத்துக்கோ இது சரி கிடையாது அப்படிங்கிற அறிவு நம்ம ஒவ்வொருத்தருக்குமே இருக்கு. இது நமக்கு வந்து ஏற்கனவே பதிஞ்ச பதிவுகளுடைய அலை இயக்கம் தான் இந்த மாதிரி சில விஷயங்கள் நமக்கு தோணும். இது தப்பு, இது இதை திருத்திக்கணும், நம்ம மாத்திக்கணும் அப்படின்னு நமக்கு அந்த ஒழுக்க உணர்வு வந்து தடுத்து நிறுத்தி நம்மள அயரா விழிப்புணர்வுல நம்மளுடைய கட்டுப்பாடு, சுய எல்லை என்ன, சுய வரம்பு என்ன, சுய கட்டுப்பாடு என்ன அப்படிங்கிறது நமக்கு உணர்த்தி நம்மளை நல்வழிப்படுத்துறது தான் குருவின் தொடர். இப்போ இந்த குருவின் உயிர் கலப்பு எப்படிலாம் நமக்கு உள்ள இருந்து கைட் பண்ணுது அப்படின்னு நம்ம எவ்வளவு நெகட்டிவா நினைச்சாலும் இமீடியட்டா அதை பாசிட்டிவா மாத்திக்கிட்டே வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால ஜெயிக்க முடியும். வாழ்க்கையில வந்து இயற்கையை இறைநிலையை உணர இறைநிலையோட கட்டணும். நம்ம நம்மளோட ஹெல்த் ஃபேமிலிக்கு நாம இந்த நேரத்தை நாம மிச்சப்படுத்தி நமக்கு நம்மளை காத்து நம்ம ஆரோக்கியத்தை காத்து இந்த சமுதாயத்துக்கு நாம என்ன செய்ய முடியுமோ அது செய்யணும். ஸோ ஹெல்த், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், என்ஜாய்மெண்ட் இதுல நம்மளுடைய நேரத்தை சரியாக ஸ்பிளிட் பண்ணி நம்மளுடைய நேரத்தை ஐயோ வளம்னா நின்று நின்று வருது. வளமுடன் சத்தம் நின்று நின்று வருகிறது அம்மா இடைக்கிட. வாழ்க வளமுடன். இத்துடன் நான் நிறைவு பண்ணிக்கிறேன். வாழ்க வளமுடன். சிக்கனம் இந்த தலைப்பில் இதுவரை நம்ம சிந்தித்தோம். இத்துடன் நாம நிறைவு பண்ணிப்போம். இந்த நல்வாய்ப்புக்கு நல்கிய அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. அனைவரும் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் மேலாக வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.